மார்கழி பெண் விடைபெற்று தைமகளை வரவேற்கும் தைத்திருநாளான இன்று தமிழ் புத்தாண்டின் முதல் நாளாகவும் தமிழர்கள் கொண்டாடி வருகின்றனர். இன்றைய தினம் இனம் மதம் மொழி கடந்து தைப்பொங்கல் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் கொழும்பு கொச்சிக்கடை ஸ்ரீ பொன்னம்பலவாணீஸ்வரர் ஆலயத்தில் இன்று அதிகாலை முதல் சிறப்பு வழிபாடுகளுடன் தைப்பொங்கல் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. தைத்திருநாள் தமிழருடைய தைப்பொங்கல் திருநாளாக தமிழர்கள் ஒவ்வொரு இல்லங்களிலும் கொண்டாடுவார்கள். பழையன கழிதலும் புதியன உருவாகுதலும் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் நேற்றே பழையன கழிதல் என்பது பழைய பொருட்களை கொண்டு வீசுவதும் அப்புறப்படுத்துவதும் அல்ல, மனதில் உள்ள அழுக்காறுகளை அப்புறப்படுத்தி நல்ல எண்ணங்களை உருவாக்கி நாங்கள் இந்த தைப்பொங்கலை தைப்பொங்கலை வழிநடத்துவதற்கு பொங்குவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். அந்த வகையில் இன்று காலை முதலே கோவில்களிலும் பௌத்த விகாரைகளிலும் தேவாலயங்களிலும் தைப்பொங்கல் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. බෞද්ධයන් හැටියටත් මේ தைப்பொங்கல் උත්සවයේ දවසේදීත් ඒ වගේම මාට්ටු පොංගල් උත්සවයේ දවසේදීත් හින්දු බැතිමතුන්ට ආශිර්වාද ප්‍රාර්ථනා කරනවා. ඔවුන්ගේ විශ්වාස කටයුතු මුල් කරගෙන සියලු කටයුතු ਸਰව ප්‍රකාරයෙන් සඵල වෙලා ජාති ආගම් කුලමල ભેදවලින් තොරව සමගී සම්පන්නව සමදිනාත් එක්කම එකට ජීවත් වෙන්න අවශ්‍ය ශක්තිය වාසනාව ධෛර්යය ලැබේවා කියලා. இதேவேளை சென்ட் லூசியஸ் தேவாலயத்தில் விசேட திருப்பலியுடன் தைப்பொங்கல் விழா கொண்டாடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் மக்களாகிய நாங்கள் இன்றைய நாளில் தமிழர்களுடைய கலாச்சார பண்பாட்டு ரீதியிலான இந்த பொங்கல் திருவிழாவை நாங்கள் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்று இந்த பொங்கல் விழாவானது எங்களுடைய பங்கிலே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அத்தோடு மாத்திரமன்றி விசேடமாக இந்த விழாவிலே உழவர்கள் நினைவு கூறப்படுகின்றார்கள். அவருடைய உழைப்பின் மாண்பு, அவருடைய உழைப்பின் வியர்வை இந்த இடத்திலே நினைவு கூர்ந்து நன்றியாக இறைவனுக்கு ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. ஆகவே விசேடமாக இந்த விழாவை நாங்கள் கொண்டாடுகின்ற போது உழவர்களுக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். நாங்கள் உழவர்களை வாழ்த்தி இந்த விழாவை நாங்கள் சிறப்பிக்கின்றோம்.